ஆண்டவர் சொல்றாரு, உண்மைதான். சில நேரங்கள்ல நம்ம தேவனுக்கே பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் கூட சொல்றாரு. உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7வது வசனமா வாசிக்கிறேன் பாருங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டது உண்மைதான். உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்திருக்குன்னா நான் இமைப்பொழுது கைவிட்டது உண்மைதான். ஏன் தெரியுமா? நீ செஞ்ச சில காரியங்கள் எனக்கு கோபத்தை வந்தது. தாவீது இப்படியா சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் சமூகத்தை விட்டு என்னை விலக்காமலும் இரும் என்று ஜெபித்து இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் பாவம் செய்ததுனால அவனுக்கு வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸ் அது நமக்கு வரும்போது நம்மளுமே இப்போ என்ன பண்றோம், உட்காரும் போது நமக்குள்ள அந்த ஒரு இது வருது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை நினைச்சா எனக்கு கோபமும் வருது, அதனால உன்னை வந்து கடிந்து கொள்ளணும்னு தோணுது. சில நேரங்கள்ல உன்னை பார்த்தா பரிதாபமாகவும் இருக்கு. ஐயோ என் பிள்ளை யாருக்கா, அவளுக்கு நான் தானே அப்படிங்கிற மாதிரி உண்மையில எனக்கு பரிதாபமும் வருது. 9வது வசனம் பாருங்க. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கிறது. நோவாவின் காலத்துல ஒரு வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளம் வந்தப்போ ஆண்டவர் வந்து இனி நான் இந்த வெள்ளத்தினால அந்த பூமியை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வானவில்ல ஒரு அடையாளமா ஒரு உடன்படிக்கையா வைத்தாரு. அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நான் சொல்றேன், எப்படி இனி வெள்ளத்தினால பூமியை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையா வானவில்ல வச்சனும், அதே போல இனிமே நான் உன்னை கோவிச்சுக்க மாட்டேன், இனிமே உன்னை நான் கைவிட மாட்டேன், இனிமே உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், திட்ட மாட்டேன், கடிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன், நான் வந்து உனக்கு இறங்கி உன்னை மன்னித்து உனக்கு ஒரு நான் வார்த்தையை கொடுக்குறேன், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன். அதனால நீ வந்து இனிமே என்ன பண்ணாத, கவலைப்படாத. இமைப்பொழுது உன்னை கைவிட்டது உண்மைதான், உண்மையிலே எனக்கு கோபம் இருந்துச்சு, இனிமே நான் உன்னை கோபப்பட மாட்டேன், உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், ஆனா நீ எனக்கு உண்மையா மாத்திரம் என் கூடவே இரு, எனக்கு அது போதும்னு கேட்கிறாரு. தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அன்பு நிறைந்தவர். கொஞ்ச நேரம் கூட நம்ம அவரை விட்டு பிரிந்து போனா அவரால் தாங்க முடியாது. ஒரு கொஞ்ச நேரம் நம்ம அவரை விட்டு தூரம் போனா அவர் என்ன நினைப்பார், ஐயோ என் பிள்ளை தனியா இருக்கு, ஐயோ என் பிள்ளை பிரச்சனையில மாட்டிக்கும், ஆபத்து அவளுக்கு வந்துடும் அப்படி சொல்லி நம்ம கூட நம்மளை நினைச்சு கவலைப்பட மாட்டோம். ஆண்டவர் நம்மளை நினைச்சு பயங்கரமா பயப்படுவார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், கோவப்பட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். சரியா? நான் வந்து எப்படி வந்து நோவா காலத்துல அந்த உடன்படிக்கையை வானவில்லை வச்சனோ அதே போல உனக்கு நான் என்ன பண்றேன், ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன், உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன். அதனால நான் இனிமே உங்ககிட்ட அன்பா இருப்பேன், ஆனா நீ மட்டும் என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்ற. தேவ பிள்ளைகளே, அன்பான தேவனிடத்துக்கு ஓடி வாருங்கள். அவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை.